السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ் நாம் தொடர்ந்து இத்ஹாருடைய பாடத்தை பார்த்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் இன்னும் சில உதாரணங்களை பார்க்கலாம். மாணவர்கள் கவனமாக பாடத்தை கவனியுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இத்ஹார் முக்கியமாக வரக்கூடியது நூன் சாக்கின் தன்வீன். நமக்கு தெரியும், நூன் சாக்கின் தன்வீன் இருந்தால் அடுத்த எழுத்தை வைத்து அது இத்ஹார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் நூன் சாக்கின் தன்வீன் இருக்கு. நாம் இந்த கலரில் எழுதியிருக்கோம். இத்ஹாருடைய எழுத்துக்களுக்கு இந்த 6 எழுத்துக்கள் நமக்கு தெரியும். ஹம்ஸா, ஹா, ஐன், ஹா, கைன், ஹா. மாணவர்கள் இந்த 6 எழுத்தையும் மனனம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் உதாரணம் வ வ ம இன் மன் வ மன் நூன் சாக்கின் இருக்கிறது. நாம் அதை பார்த்து விட்டோம். அடுத்ததாக ஹா. ஹா இதாவுடைய எழுத்து. எனவே இதை வ மன் என்று நிறுத்திவிட வேண்டும், வெளிப்படுத்தி ஓத வேண்டும். வ மன் ஹவ்லஹு வ மன் ஹவ்லஹு. இப்பொழுது இதை மண் என்றுதான் படிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அடுத்த எழுத்து இத்ஹாருடைய எழுத்து இருக்கிறது. எனவே நூன் சாக்கினை வெளிப்படுத்தி ஓத வேண்டும். அடுத்தது லி ம இன் மன். இந்த வார்த்தையிலும் நூன் சாக்கினை இருக்கிறது. அடுத்த எழுத்தை பார்த்தால் ஹா இருக்கிறது. ஹா இத்ஹாருடைய எழுத்துக்களில் ஒரு எழுத்து. எனவே இந்த மண் என்ற இந்த நூன் சாக்கினையும் வெளிப்படுத்தி ஓத வேண்டும். லிமன் ஹஷிய ஹஷிய லிமன் ஹஷிய. அடுத்த தன்வீனுக்கு உதாரணம் த்வாஇ த்வை. அதே போல தன்வீனுக்கு உதாரணம் த்வாஇ த்வை. ரன், இந்த ரன் தன்வீன் இருக்கிறது, அதாவது தோசவர். அடுத்த எழுத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஹம்சா இருக்கிறது. ஹம்சா இருப்பதால் இதை ரன் என்று வெளிப்படுத்தி சொல்ல வேண்டும். த்வை ரன் அபாபீல த்வை ரன் அபாபீல. அடுத்த உதாரணம் அதாபுன். இந்த புன்னில தன்வீன் இருக்கிறது, தோபேஷ். அடுத்த எழுத்து கைன், இதனால் எழுத்து இருப்பதால் இதை புன் என்று வெளிப்படுத்தி ஓத வேண்டும். அதாபுன் லீகுன். இப்பொழுது நமக்கு வெளிப்படுத்தி ஓதுவது என்று சொன்னால் நமக்கு சரியாக விளங்காது. ஏன்னு சொன்னால் நாம் முதலில் இருந்தே மண் என்றுதான் இதை படிப்போம். ஆனால் இஃபாவுடைய பாடத்தை பார்க்கும் பொழுதுதான் வெளிப்படுத்தி ஓதுவது என்றால் என்ன, இஃபாவிலே அதில் மூக்கில் மறைத்து ஓத வேண்டும் என்ற ஒரு சட்டம் வரும். அப்பொழுது நமக்கு இது சரியாக விளங்கும். மாணவர்கள் மீண்டும் ஒன்றை கவனியுங்கள். வமன் ஹவ்லஹு லிமன் ஹஷிய த்வைரன் அபாபீல அதாபுன் கலீதுன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளைய பாடத்திலே இஃபாவுடைய சட்டத்தை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.